அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் பட் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் என்ன செய்ய போகிறோம், we are going to do. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள்னால் செவ்வகம், ரைட்? செவ்வகத்துடைய 4 முனைகள்லேயும் 4 மாஸ் நிறை இருக்குது. அப்படி தான் அதோட சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்படி தான் 3 போல் 4 ஆக்கியிருக்காங்க. ஸோ நமக்கு தான் மெத்தட் தெரியுமே, அது 3 இருந்தாலும் சரி, 4 இருந்தாலும் சரி, 100 இருந்தாலும் சரி, 1000 இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன கிடையாது, எந்த சிரமமும் கிடையாது. என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஸோ வெயிட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 1 kg 2 kg 3 kg 4 kg, ரைட்? அதில் என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து ட்ரையாங்கிளுடைய சைடில் வச்சுருக்காங்க. ஓகே, 1 kg வந்து எங்கே இருக்குது, ஆரிஜினில் இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 kg ஆரிஜினில் இருக்குது. 2 kg that is பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ these are all given, ரைட்? இது அப்படியே நம்ம எதாவது காமிக்க போகிறோம், டயக்ராமாக காமிக்க போகிறோம். ஸோ கேமரா அங்கே வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா 1 kg ஆரிஜினில் இருக்குது. திஸ் இஸ் 1 kg. ஸோ 2 kg பாசிட்டிவ் ஆக்சிஸில் இருக்குது. திஸ் இஸ் 3 kg. திஸ் இஸ் 4 kg. ஸோ இப்போ நம்ம நீங்கள் சம்வேர் எங்கேயோ என்ன இருக்கணும், சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கணும். பை காமன் சென்ஸ் நீங்கள் சொல்லலாம், திஸ் இஸ் 1 kg, திஸ் இஸ் 2 kg, திஸ் இஸ் 3, 4. ஸோ நேச்சுரலாக அது இந்த பக்கம் வெயிட் கூட இருக்குது. சம்வேர் இந்த இடத்துல என்ன செய்யும், அது வந்து இட் ஷுட் லை பட் மோர் க்ளோஸ் டு 4 kg. ஸோ சம்வேர் இந்த பாயிண்டில் என்ன செய்யணும், அது வந்து இட் ஷுட் கெட் லொக்கேட்டட். அந்த இடத்த நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, ஸோ கோஆர்டினேட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே கோஆர்டினேட் எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 0. இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸில் 1 மீட்டர், ஒய் ஆக்சிஸில் ஹைட் இல்லை 0. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் திஸ் இஸ் 1, ஒய் ஆக்சிஸில் 2, 1,2. இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் இட் இஸ் 2. ஓகே, ஒன்ஸ் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி உங்களோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் அப்ளை பண்ணுறது தான். என்ன பண்ணுவீங்க, எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு m1 x1 + m2 x2 + m3 x3 + m4 x4 டிவைட் பை m1 + m2 + m3 + m4 1 + 2 + 3 + 4 10ங்கிறதுனால நான் என்ன செஞ்சிட்டேன், ஐ ஹவ் புட் 10. அதுக்கு செப்பரேட்டாக எழுத வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி x1 0ல் இருக்குது. ஸோ திஸ் இஸ் 0. m2 2, x2 1 பார்த்தோம், 2 × 1 ப்ளஸ் 3 × 1 1 மீட்டர் தள்ளி இருக்கு. ஓகே, m4 பொறுத்த வரைக்கும் வேர் இஸ் திஸ் இஸ் m4. ஸோ அது எங்கே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் 0ல் இருக்குது. ஸோ 0. ஸோ 2 + 3 is 5 டிவைடட் பை 10 இஸ் ஈக்குவல் டு 0.5. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இட் இஸ் 0.5. இதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒய் 0வாக இருக்குது. ஸோ வில் நாட் கம். 3 4 தான். ரெண்டுமே எவ்வளோ உயரத்தில் இருக்குது, இட் இஸ் 2 மீட்டர். ஸோ 3 × 2 + 4 × 2, 3 × y3 + 4 × y4. ஓகே, டிவைடட் பை 10. 6 8 14 × 10 1.4. ஸோ therefore சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 0.5, 1.4. both are in meters. So here is the solution for this problem. சரிங்களா? ஸோ அதில் என்ன இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை, மிக எளிமையான ப்ராப்ளம். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நான் பல தடவை சொன்ன மாதிரி நீங்கள் அந்த சீனை உங்களால் புரிஞ்சுக்க முடியணும். அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் என்ன செய்ய முடியணும், உங்களால் உணர்ந்து பிரயோகம் பண்ண முடியணும். தென் விக்டரி இஸ் யுவர்ஸ். சரிங்களா பிள்ளைங்களா? ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்க்கு டைப் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற பிள்ளைங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.